அண்மை செய்தி. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனை நிறைவடைந்திருக்கும் நிலையில் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்போது மீண்டும் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 14 நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாமைச் சேர்ந்த இளைஞர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் இங்கு அழைத்து வரப்பட்டு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்ற நிலையில் மீண்டும் காவல் நிலையத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், உங்களிடம் இருக்கும் அண்மை தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதவள்ளி, திருவள்ளூர் சிறுமி கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற போது மர்ம நபர் ஒருவர் அவரை தொடர்ந்து சென்று அவரை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இது குறித்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தது. போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்து அந்த நபரை காவல்துறையினர் பல தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் தேடி வந்த நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு நேற்று ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அவர் தனிப்படை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து கைது செய்யப்பட்டவர் நேராக கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. மிக சரியாக நேற்று மாலை 6:30 மணியளவில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஐஜி வடக்கு மண்டல ஐஜி அதே போல திருவள்ளூர் எஸ்பி ஆகியோர் இந்த விசாரணையை தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் விசாரணை முடித்து சென்ற நிலையில் மீண்டும் 2ஆம் கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. மொத்தமாக 16 மணி நேரம் இந்த காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது இவர் எங்கெல்லாம் சென்றார், இந்த சம்பவம் குறித்தெல்லாம் விரிவாக அவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. அதன் பின்பாக இவரை அழைத்துக் கொண்டு இவர் பணிபுரிந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த சூலூர்பேட்டை தாபாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அழைத்து செல்லப்பட்டு அதனுடைய அங்கே எவ்வளவு நாள் இவர் அங்கு பணிபுரிந்தார், அங்கே எப்படியெல்லாம் இருந்தார், இவர் சம்பவம் நடந்த அன்று எங்கே சென்றார் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக அவரிடம் விரிவான ஒரு விசாரணை செய்யப்பட்டது. இந்த தாபாவினுடைய உரிமையாளரும் இங்கே கொண்டு வரப்பட்டு அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூலூர்பேட்டையில் இந்த விசாரணை முடிந்த பிறகு அவர் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் மீண்டும் தற்போது விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இங்கு அவர் தற்போது அவரிடம் விசாரணை 3ஆம் கட்டமாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் இவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவாரா, இல்லை தொடர்ச்சியாக இங்கே விசாரணை நடத்தப்படும் என்பதற்கெல்லாம் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இவரிடம் தற்போது இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த இடத்தில் மீண்டும் அந்த உயர் அதிகாரிகள் வந்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி எழில்.